கடகராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னு சொல்லுவேன். அஷ்டமச்சனி முடிய போகுது. ஒரு 3 வருஷமாவே கடகராசிக்காரர்கள் நன்றாக இல்லை. அதில் 2023, 24 பூசம் நட்சத்திரத்தையும் ஆயில்ய நட்சத்திரத்தையும் பிரட்டி போட்டு விட்டது என்பது தான் உண்மை. ஆக அஷ்டமச்சனி என்கின்ற ஒரு அரக்கத்தனமான ஒரு அமைப்பு. அதாவது இருக்கிற விஷயத்திலேயே கோட்சாரத்தில் கடுமையான பலன்கள்னு பார்த்தா அஷ்டமச்சனியும் ஜென்மச்சனியும் தான். அஷ்டமச்சனி விலகுது. எல்லா நிலைமைகள்லையும் ஒன்றும் இல்லைங்க. அதாவது நல்லதே நமக்கு நடக்க வேண்டாங்க. கெட்டது விலகுனா போரும் இல்லையா? கெட்டது மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலேருந்து விலகுது. கெட்டது விலகுதுன்னா அதுக்கான ஆன்டி அமைப்புகளை பார்த்தா நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆகவே கடகராசிக்காரர்கள் எல்லாருமே நிம்மதியாக இருக்க போகிறாங்க. தூங்க போகிறீங்க முதல்ல. பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கும் 2 வருஷமாக தூக்கமே இல்லை. கடுமையான மன அழுத்தம், எல்லா நிலைமைகள்லையும் தோல்வி, எல்லா நிலைமைகள்லையும் போட்டி, எதுவுமே உங்களை மற்றவங்க புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழல். வியாபாரம் நல்லா இல்லை, தொழில் நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லை, குடும்பம் நல்லா இல்லை, பொண்டாட்டி சரியில்லை, புருஷன் சரியில்லை, எல்லா நிலைமையிலையும் பொருளாதார முன்னேற்றங்கள் இல்லை, எதையுமே பேச முடியல, இளைய பருவத்தினருக்கு வேலையே கிடைக்கல, சோம்பலாக இருக்கிறது, எதையும் செய்ய முடியாத ஒரு சூழலில் வந்து கொண்டிருந்த அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தினால் கடுமையான பலன்களை எதிர்கொண்டு கொண்டிருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இப்போது அந்த அஷ்டமச்சனி விலகுவது என்பது பெரிய ரிலீஃப். ஆகவே மற்ற கெடுதல்களே நடக்காமல் நிற்க போகுன்ற போது நல்லது ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக வந்துடும். அதனை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போது ராகு கேது பயிற்சிகள் கூட உங்களுக்கு 2, 8ஆம் இடங்களில் வந்தாலும் கூட சனியை மாதிரி பெரிய கெடுபலன்களை ராகு கேதுக்கள் தரமாட்டார்கள். ஆகவே குடும்பத்தில் அமைதி, நிம்மதி போன்றவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இப்போது வருங்க. பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒன்று சேரும். குடும்ப நல கோர்ட்டுகள் போன்றவைகள் அல்லது ஏதாவது சிறுகுற்ற அமைப்புகளுக்காக சட்ட நடவடிக்கைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள், சட்டத்தின் பிடியில் இருப்பவர்களுக்கு விடுதலைகளை கிடைக்கக்கூடிய நிவாரணம், நிவர்த்தி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. பெரிய அளவில் ஒரு தொழில் நஷ்டமானவங்க, வியாபாரம் நஷ்டமானவங்க, விரயமானவங்க, கடன் தொல்லையில் இருக்கிறவங்க, ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக 2025ஆம் ஆண்டு இருக்கும். ஆகவே கடகராசிக்காரர்கள் சந்தோஷப்படுகின்ற அமைப்பு கண்டிப்பாக 2025ஆம் ஆண்டு உண்டு. அதிலும் குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் பெரிய ரிலீஃபை நீங்கள் உணர்வீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் சில பல அமைப்பில் பெரிய கொஞ்சம் அளவுக்கு கஷ்டங்கள் இல்லை. ஆனால் இந்த பூசமும் ஆயில்யமும் படாத பாடு பட்டுருச்சு. அந்த 2 நட்சத்திரக்காரங்களும் இனிமேல் நல்லா இருக்க போகிறீங்க. கதவுகள் திறந்து விட போகின்றன. வாழ்க்கையில் வசந்தம் வரப்போகிறது, கஷ்டம் விடிய போகிறது, விடுதலை வரப்போகிறது, விடியல் வரப்போகிறது, நிம்மதி வரப்போகிறது, சந்தோஷம் வரப்போகிறது, எல்லாம் சரியாக இருக்க போகிறது கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆங்கில புத்தாண்டு. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், டிரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்.